ஓம் சரவணபவா. மேஷ ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 11ல் இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. இதனால என்ன பலன்? கண்டிப்பா நிறைய நல்ல பலன் இருக்கு. 7.5 சனி காலகட்ட ஆரம்பம். சனி 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு பய உணர்வு வேண்டியதில்ல. ஏன்னா 7.5 சனி காலகட்டத்துல நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. 7.5 சனி சில பேர் நீங்க கேட்டு பாருங்களேன். 7.5 சனியில நிறைய கொடுப்பாரு. நிறைய உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் அவர் வந்து ஏற்படுத்தி குடுப்பாரு. என்ன ஒண்ணு, அது நெறைய விஷயத்த நம்மளுக்கு குடுத்து கெடுப்பாருன்னு சொல்ற மாதிரி, அவரவர் தசா, அவரவருடைய ஜாதக அமைப்புப்படி, அவர் குடுக்க வேண்டியத குடுப்பாரு. ஆனா, அது எப்படி நம்ம அணுகுறோம், அத எப்படி நம்ம கையாண்டு அத நம்ம தக்க வைக்கிறோன்றது தான் நம்மளுடைய டார்கெட்டு. அதனால 7.5 சனி கண்டு நிச்சயம் அத ஃபர்ஸ்ட்டு அந்த பயத்த வந்து போக்கிடுங்க. ஏன்னா 12ல இருக்கிற இந்த சனி பகவான் விரயத்த குடுப்பாரு. என்ன விரயம் அப்டின்னா, உங்களுடைய எஃபெக்ட் நீங்க போடுவீங்க. நெறைய அலைச்சல குடுக்கும். அலைச்சல குடுத்தாலும் நிச்சயம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்க எதிர்பார்க்காத விதமான நீங்க என்ன ஒரு 6 மாதத்திலேயே நீங்க பாருங்களேன், உங்களுக்கு எதிர்பாராத விதமான ஒரு பொசிஷனுக்குலாம் நீங்க வரதுக்கான அமைப்பெல்லாம் அவரு தேடி தேடி குடுப்பாரு அவரு. அதேபோல இந்த 7.5 சனி காலகட்டம், இந்த ஆரம்ப காலகட்டத்துல இந்த 2 1/2 வருடம் குருவானப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வருவது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து 1க்கு 2 தடவ நீங்க எஃபெக்ட் போட வேண்டியது இருக்கும். ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, உடனே அது சக்சஸ் ஆயிடாது. அதனால தான் இந்த பக்கம் நான் சனிக்கு இந்த குருவையும் சேர்த்து சொல்றேன். சனி பகவான் விரயத்துல இருந்தாலும், அதான் உங்களோட எனர்ஜி விரயம் ஆகறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்துல வரும். ஒரு விஷயத்த நீங்க முயற்சி செய்வீங்க, உடனே நடக்காது. ஏற்கனவே நம்ம என்னடா இவ்ளோ ஈஸியா செஞ்ச ஒரு விஷயம், இப்ப எப்படிடா நமக்கு இவ்ளோ நேரம் ஆகுது? அதுதான் இந்த கிரக நிலைகள் இப்ப பண்ற ஒரு விஷயம். உங்களுக்கு முயற்சிய வந்து 1க்கு 2 வாட்டி போட வேண்டிய சூழ்நிலையே ஒரு குரு பகவான் ஒரு பக்கம் ஒரு சைடுல இங்க குடுப்பாரு. ஒரு சைடு சனி பகவான் விரயத்த குடுக்கும். விரய சனின்றது வெறும் விரயம் மட்டும் அப்படியே எடுத்துக்க வேண்டியதில்ல. வெளிநாடு பயணத்த குடுக்கும். அதே மாரி அலைச்சல குடுத்தாலும் நெறைய மேன்மையான ஒரு விஷயத்தெல்லாம் அவரு குடுப்பாரு. நிச்சயம் இந்த குரு வந்து அதுக்கு சாதகமா, அதாவது 3ல இருந்தாலும் அவர் பாக்கியத்த பார்க்க போறாரு. அதனால பாக்கியஸ்தானத்த பார்க்கறதுனால, இந்த சனி இந்த இடத்துல இருக்கும் பொழுதே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், வீடு, வண்டி, வாகன சுகபோகம், நிச்சயம் வீடு கட்டுவீங்க. வாகனம் நிச்சயம் வாங்குவீங்க. இந்த காலகட்டத்துல வாகனம், புது வாகனம்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு வரும். கண்டிப்பா தேடி வரும். அத வாங்குவீங்க. எல்லாமே இந்த விரயத்துல நான் இந்த 7.5ல வந்து அதிகப்படி சொல்லணும் அப்டின்னா, ஜென்மத்துல வர சனி பகவான் தான் ரொம்ப ஒரு மோசமான காலகட்டம் சொல்லலாம். அது ஏன்னா அதிகப்படி மனநிலைய குழப்பத்த குடுக்கும். உங்களுக்கு இந்த விரயத்துல வர இந்த சனி பகவான் 12ல வர சனி பகவான் ஆயத்தப்படுத்துவாரு. உங்களுக்கு எல்லாத்தையும் குடுப்பாரு. குடுக்கும் பொழுது அத வந்து ஜென்ம சனியில வரும்பொழுது நீங்க எப்படி அத வந்து அணுகுறீங்கன்ற ஒரு விஷயம் அப்பதான் உங்களுக்கு அது வெளிப்படுத்துமே. உங்களுக்கு என்ன நிலவரம்ன்றது அப்பதான் உங்களுக்கு புரிய வருமே. அதனால இந்த 2 1/2 வருஷம் ரொம்ப அதிகமா வந்து எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு தான் வருதுன்ற ஒரு அகங்காரமும் ஒரு இதுவும் இந்த வார்த்தை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். பட் ஆனா கண்டிப்பா அவர் வந்து தலை மேல ஏறும்பொழுது சனி உங்க ராசி